அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் பிப்ரவரி மாதத்தினுடைய 15, 16, 17 ஒரு 3 நாள்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பிப்ரவரி மாதத்தினுடைய பேலன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் பை ஒன்னாக நம்ம அப்டேட் பண்ணிடலாம். ஃப்ரைடேக்குள்ளே ஒரு 24 அல்லது 25க்குள்ளே வரைக்குமே நம்ம சிஏ போட்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தினமணி பேப்பரில் இருந்தும் தி இந்து பேப்பர்லேருந்து தான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக எடுக்கப்படுகிறது. ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பொறுமையாக பாருங்கள், புரியும். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 60வது சர்வதேச பாதுகாப்பு மாநாடு அப்படின்றது எங்கே நடைபெற்றது? ஓகேங்களா? ஸோ அனைத்து நாடுகளுமே பங்கு பெறக்கூடிய ஒரு சர்வதேச அளவிலான ஒரு பாதுகாப்பு மாநாடு. ஓகேங்களா? ஒவ்வொரு நாட்டினுடைய இந்த பாதுகாப்பு குறித்து பேசப்படுவது, ஒவ்வொரு நாட்டில் இந்த பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, எந்த அளவிற்கு மேம்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றது குறித்துனா இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியான ஒரு 60வது சர்வதேச பாதுகாப்பு மாநாடு என்பது ஜெர்மனி. ஓகேங்களா? ஜெர்மனியில் மியூனிக் அப்படின்ற பகுதியில் நடைபெற்றிருக்கிறது. ஓகேங்களா? 1963 இது நடைபெற்று வருகிறது. இப்போ எந்த தேதிகளில் சார் நடந்திருக்குது அப்படின்னா பிப்ரவரி 16 18 3 நாள்கள் நடைபெற்றிருக்கிறது. நம்ம இந்தியாவினுடைய சார்பில் நமது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஓகேங்களா? ஜெய்சங்கர் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பங்கு பெற்றிருக்கிறாங்க. ஸோ 60வது சர்வதேச பாதுகாப்பு மாநாட்டில் ஜெர்மனியில் நடைபெற்றிருக்கிறது, மியூனிக் அப்படின்ற பகுதியில். இரண்டாவது கொஸ்டின், சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லக்கூடிய உலகின் முதல் மாற்றுத்திறனாளி வீரர் யார்? இது என்ன அப்படின்னா மிக முக்கியமான ஒரு கொஸ்டின், பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ விண்வெளி நிலையத்திற்கு செல்லக்கூடிய முதல் மாற்றுத்திறனாளி வீரர் யார் அப்படின்னு தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேறு என்ன கொஸ்டின், உங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா விண்வெளிக்கு சென்ற முதல் வீரர் யார் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் மாற்றுத்திறனாளி வீரர் யார் அப்படின்னா இந்த ஜான் மெக்பால். இவர் யார் அப்படின்னா பிரிட்டனினுடைய ஒரு மருத்துவர். ஓகேங்களா? பிரிட்டனினுடைய ஒரு மருத்துவராக இவர் இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய 19வது வயதில் என்னாச்சு அப்படின்னா மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது ஒரு ஆக்சிடென்ட்னால தன்னுடைய காலை இழக்க நேரிட்டுருச்சு. ஓகேங்களா? ஸோ இவர் அதே மாதிரி இந்த மருத்துவத்துறைகளில் பல்வேறு விஷயங்களை இவர் பண்ணிட்டு வர்றார். ஓகேங்களா? ஸோ இப்போ இவர் என்ன அப்படின்னா இந்த ஐரோப்பிய விண்வெளி முகமை இருக்காங்க இல்லையா, இவங்க இந்த விண்வெளிக்கு செல்லக்கூடிய முதல் மாற்றுத்திறனாளி வீரராக இவரை தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. இவரை அனுப்புவதற்கு முடிவு செஞ்சுருக்கிறாங்க. இதன் மூலமாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லக்கூடிய உலகினுடைய முதல் மாற்றுத்திறனாளி வீரராக ஜான் மெக்பால் அப்படின்றவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு முக்கியமான கொஸ்டினே, பார்த்து வச்சுங்க. 8வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கு நடைபெற்றது? 8வது இந்திய பெருங்கடல் மாநாடு என்பது எங்கு நடைபெற்றது அப்படின்னா ஓமனினுடைய மஸ்கட். ஓகேங்களா? ஸோ இந்த பெருங்கடல் மாநாடு என்பது ஓமனில் மஸ்கட்டில் நடைபெற்றிருக்கிறது. ஓகேங்களா? இதில் என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடல்சார் கூட்டமைப்பினுடைய புதிய எல்லைகளை நோக்கிய ஒரு பயணத்தை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதுதான் இந்த தீமாவும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? கடல்சார் எழுதிக்கிங்க. கடல்சார் கூட்டமைப்பின் புதிய எல்லைகளை நோக்கிய பயணம் என்பது தான் இதனுடைய கருப்பொருள். ஓகேங்களா? இது இந்திய அறக்கட்டளை சார்பில் 2016 நடத்தப்பட்டு வருகிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகள் இதில் பங்கு பெறுகிறார்கள். ஓகேங்களா? ஸோ 30 நாடுகள் பங்கு பெறுறாங்க. இந்தியாவினுடைய சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பங்கு பெற்றாங்க. நம்ம முதல் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம், ஜெய்சங்கர் அவர்கள் தான் பங்கு பெற்றாங்க. இதுலேயுமே அவர் தான் பங்கு பெற்றிருக்கிறார் அப்படின்ற தகவலையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இதற்கான விரிவாக்கம் தான் உங்களுக்கு தமிழில் நான் சொன்னேன். கடல்சார் கூட்டமைப்பின் புதிய எல்லைகளை நோக்கிய பயணம் அல்லது வாயேஜஸ் டு நியூ ஹாரிசன்ஸ் ஆஃப் மேரிடைம் பார்ட்னர்ஷிப் என்பது. ஓகேங்களா? சரி, ஓகே. 4வது வினா பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய வருடாந்திர உச்சி மாநாடு எங்கே நடைபெற உள்ளது? இந்த கூட்டமை இதுவும் முக்கியமான கொஸ்டின். 2025ஆம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய வருடாந்திர உச்சி மாநாடு என்பது எங்கு நடைபெற உள்ளது? ஓகேங்களா? நம்மளுக்கு தெரியும் ரியோ டி ஜெனீரோ, பிரேசிலில் இருக்கக்கூடிய ரியோ டி ஜெனீரோவில் தான் இது நடைபெற இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ ஜூலை 6 மற்றும் 7 நடைபெற போவதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இதில் பிரிக் அப்படின்ற ஒரு 4 நாடுகள் பார்த்திங்க அப்படின்னா 2009 இதை உருவாக்குனாங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. ஓகேங்களா? ஸோ இந்த 4 நாடுகள் இணைந்து தான் 2009 இதை உருவாக்குனாங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா. 2010 பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா என்ன பண்ணாங்க, ஜாயின் பண்ணாங்க. ஸோ இப்போ 5 நாடுகள் தான் பெரும்பான்மையாக பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா
சில மாநாடுகள் நாடுகள் இதில் சேருவதாக சொல்லியிருக்கிறாங்க. தற்பொழுது சேர்ந்தவும் இருக்கிறாங்க. 11 நாடுகள் என்பது இந்த கூட்டமைப்பில் இருக்கிறாங்க. உங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் இது குறித்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, எங்கு நடைபெறுகிறது அப்படிங்கிறத தாண்டி எத்தனை நாடுகள் தற்பொழுது இருக்குது அப்படின்றத கேட்பதற்கான வாய்ப்புகள் தான் உங்களுக்கு அதிகம். ஓகேங்களா? ஸோ 11 நாடுகள் இருக்குது. இந்த மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, உறுப்பு நாடுகளை எந்த விதத்தில் முன்னேற்றம் செய்ய வேண்டும், மக்களினுடைய வாழ்க்கை தரமாக இருக்கட்டும், மேம்பாடு, இந்த மாதிரி பல்வேறு ரீதியில் அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. 5வது கொஸ்டின், பாரத் டெக்ஸ் ஜவுளி தொழிலின் பிரம்மாண்டமான கண்காட்சி எங்கே நடைபெற்றது? பாரத் டெக்ஸ் என்னும் ஜவுளி தொழிலின் பிரம்மாண்ட கண்காட்சி எங்கே நடைபெற்றது அப்படின்னா புதுடெல்லி. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். 120க்கும் மேற்பட்ட நாடுகள் இதில் பங்கு பெற்றதாக சொல்லப்படுகிறது. ஜவுளி மற்றும் ஆடைகள் உற்பத்தி தற்பொழுது பார்த்தா 7% வளர்ச்சியுடன் இந்தியா 6வது இடத்துல இருக்கிறாங்க. இந்த பாரத் டெக்ஸ் அப்படின்றது எதற்காக பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய மற்றும் தொழில்நுட்பத்தை வெளிப்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய பல்வேறு வகைகளை, பல்வேறு விஷயங்களை அரசு எந்தளவில் அதில் ஒர்க் பண்ணுது, எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற குறித்தெல்லாம் விரிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த ஒரு டெக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் கிட்டத்தட்ட 22 லட்சம் சதுர அடி பரப்பளவில் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. 4 நாள்கள் என்பது இது நடக்க இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்கள் இது கூடவே என்ன பண்ணிக்கோங்க, சேர்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் தமிழ்நாட்டோட இடம் என்ன? ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியும் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் என்பது உத்தரகாண்டில் நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஒவ்வொரு அணிகளினுடைய பதக்கங்கள் அப்படின்றது நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது மகாராஷ்டிரா அணி முதலிடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. 201 பதக்கங்கள் பெற்றிருக்கிறாங்க. ஹரியானா 153 பதக்கங்களோட 2வது இடத்தை பெற்றிருக்கிறாங்க. அப்போ நம்ம தமிழகத்தினுடைய இடம் என்ன அப்படின்னா, தமிழகம் 6வது இடத்துல இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 27 தங்கப்பதக்கம், 30 வெள்ளிப்பதக்கம், 35 பிரோன்ஸ். ஓகேங்களா? மொத்தம் 92 பதக்கங்களோட இந்த பட்டியலில் 6வது இடங்களில் தமிழ்நாடு என்பது இருக்குது. ஓகேங்களா? ஸோ 39வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் அடுத்தது பார்த்தீங்க, அதாவது 38வது இப்போ நடந்துருச்சு. அடுத்து 39வது எங்கே அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பார்த்து வச்சுங்க, கேட்கலாம். மேகாலயா 2027 மேகாலயாவில் நடைபெற இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதில் இந்த பரிசுகள் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் பங்கு பெற்றிருந்தாங்க. மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் பங்கு பெற்றிருந்தாங்க. இந்த மாநிலத்தினுடைய சிஎம் யார் அப்படின்னா, உத்தரகாண்டினுடைய சிஎம் யார்? புஷ்கர் சிங் தாமி. உங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, கவர்னர் யார் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 7வது கொஸ்டின், மிஷன் 500 திட்டம் எந்த 2 நாடுகளுக்கு இடையான ஒரு திட்டம் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு? மிஷன் 500 என்ற திட்டம் எந்த 2 நாடுகளுக்கு இடையான ஒரு திட்டம் அப்படின்னா, இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்தியா மற்றும் அமெரிக்கா. நம்மளுடைய பிரதமர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிற்கு பயணம் சென்றிருக்கிறாரு. அந்த பயணத்தின் போது பல்வேறு வகையான ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது. அது குறித்த சில விஷயங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த மிஷன் 500 அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, 2 நாட்டினுடைய இந்த வர்த்தகம் இருக்குது இல்லையா, இதை 300 ஆண்டுகளில் $500 பில்லியன் அளவிற்கு இரட்டிப்பாக்க 300 ஆண்டுகள் கிடையாது, மாற்றிக்கங்க, 230. அந்த 2030க்குள்ளே 500 பில்லியன் அளவுக்கு இரட்டிப்பாக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் என்னது மிஷன் 500 அப்படின்றது. அதாவது 43.31 லட்சம் கோடி அளவிற்கு 2 இரட்டிப்பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் மிஷன் 500 அப்படின்னு சொல்கிறோம். இதற்கு ஆண்டு உங்களுக்கு என்ன கேட்பாங்க கொஸ்டின் அப்படின்னா, எந்த ஆண்டுக்குள்ளே தான் கேட்பாங்க? 2030 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது, இந்தியாவினுடைய அதிநவீன F-35 போர் விமானம் வழங்க அமெரிக்கா முடிவு. கூடுதலாக RB-8 போர் விமானமும் கொள்முதல் செய்வதற்கான அதற்கான ஒப்பந்தமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது 1, 2, 3 அணுசக்தி ஒப்பந்தத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முடிவுகள் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அமெரிக்காவிலேருந்து அதிக எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதி செய்ய முடிவுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொழில் நிறுவனங்கள் கூட்டுறவின் தன்னாட்சி நடைமுறை ஆகிய திட்டங்கள் செய்யப்பட இருக்கிறது. ட்ரஸ்ட் திட்டத்தின் மூலமாக உறவில் சிறந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது.
பாதுகாப்பு ஒத்துழைப்பு இந்தியா மற்றும் அமெரிக்க லட்சிய திட்டங்களை வந்து வெளியிட்டிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருக்கிறது. குடிமக்களை வந்து மேலும் வளமானவர்களாகவும் நாடுகளை 2 நாடுகளையும் வலிமையானவர்களாகவும் பொருளாதாரங்களை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதற்காக தான் இந்த திட்டங்கள் என்பது போடப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. சரி, ஓகே. 8வது கொஸ்டின், தமிழ்நாட்டின் மருத்துவ அவசர ஊர்தி சேவையை தேடுபவர்களுக்கு தொடங்கப்பட்ட செயலி எது? ஓகேங்களா. ஸோ அது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த எமர்ஜென்சி பீரியட் டைமில் 108க்கு நம்ம கால் பண்ணுவோம் இல்லையா. ஸோ 108க்கு வேகமாக எடுத்து ஃபோன் நம்பர் எடுத்து டயல் பண்ணி நம்ம கூப்பிடும். அதுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு செயலி, இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணலை அப்படின்னா கூட இந்த ஆப்பின் மூலமாக நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செயலி வெளியிடப்பட்டிருக்குது. தமிழக அரசால் வெளியிடப்பட்டதான். இதனுடைய பெயர் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க. அவசரம் 108. ஓகேங்களா. அவசரம் 108 அப்படின்ற செயலி வந்து உங்களுக்கு கிடைக்கும் ப்ளே ஸ்டோர் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான டைமில் உங்களால் அதிலே புக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அந்த வண்டி எங்கே வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ட்ராக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வண்டி எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் இந்த செயலியின் மூலமாக நீங்கள் செய்யும்போது வண்டி எவ்வளவு தூரத்தில் இருக்குது, எங்கே வந்து ட்ராவல் ஆகி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியும். ஓகேங்களா. அதாவது மருத்துவ அவசர ஊர்தி சேவைகளை தேடுபவர்கள் தங்கள் கைபேசியில் அந்த வாகனங்கள் கண்டறிய உதவும் மொபைல் செயலி இதில் இருக்குது. ஓகேங்களா. ஓகே. அதே மாதிரி இந்த இதில் என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னா, நம்ம அருகில் எந்த வண்டி அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. முதல்வர் எங்கு 27 தளங்களுடன் கூடிய கோபுரத்திற்கு அடிக்கல் வந்து நாட்டியிருக்கிறார்? கோபுர கட்டிடத்திற்கு அடிக்கல் வந்து நாட்டியிருக்கார் அப்படின்னா சென்னை சென்ட்ரல். ஓகேங்களா. சென்னை சென்ட்ரலில் தான் பார்த்தீங்கன்னா 27 தளங்களுடன் கூடிய ஒரு கோபுர கட்டடம் வந்து அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. எவ்வளோ செலவில் சார் அப்படின்னா 350 கோடி செலவில் கிட்டத்தட்ட 3.5 ஏக்கர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 250 கார்களை வந்து பார்க் செய்ய முடியும். 170க்கும் மேற்பட்ட பைக்கை வந்து என்ன பண்ண முடியும், பார்க் செய்ய முடியும். இந்த திட்டம் என்பது மெட்ரோ ரயில் ப்ளஸ் டிட்கோ மேனேஜ்மெண்ட் நிறுவனம் இருக்கு இல்லையா. ஸோ இவங்க இருவருக்கும் இடையான ஒரு இதுன்னே சொல்லலாம், ஒப்பந்தம். ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்தது நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். சானிக் சின்னர் இவர் எதற்காக பார்க்குறோம் அப்படின்னா, ஊக்கமருந்து புகார் எதிரொலியாக இவருக்கு 3 மாதங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன பயன்படுத்தியிருந்தார் அப்படின்னா குளோஸ்டபால் ஊக்கமருந்து அப்படின்னு சொல்கிறோம். உலக ஊக்கமருந்து தடுப்பு மையம் தான் இதை வந்து தடை செய்திருக்கிறார்கள். ஓகேங்களா. ISPL 2025 இது என்ன அப்படின்னா, இந்த தெருவோர குழந்தைகளினுடைய கிரிக்கெட் திறமைகளை வந்து வெளிக்கொணரக்கூடிய வகையில் டென்னிஸ் பால் இருக்கு இல்லையா, டென்னிஸ் பாலை கொண்டு T20 ஓவர் அடிப்படையில் கிரிக்கெட் அணி 6 அணிகள் வந்து பங்கேற்றுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பியனாக மும்பை மக்ஜி அணி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது இடம் ஸ்ரீநகர் கேவீர் அணி இருக்கிறாங்க. இது வந்து 2வது முறையாக சீசன் வந்து நடைபெறுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. கத்தார் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டி அமண்டா அனிசிமோவா அமெரிக்கா, ஜெனிலா ஆஸ்ட் பென்கோவா லத்வியா, இவங்க வந்து இவரை எதிர்த்து இந்த அமண்டா அனிசிமோவா என்பவர் பட்டத்தை பெற்றிருக்கிறார். அது அவர்களுடைய 3வது WTP பட்டம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. சரி, ஓகே. சில முக்கிய இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ் பார்க்கலாம். இப்போ வரக்கூடிய தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா 1 வினா அல்லது 2 வினா என்பது இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் இதை முக்கியமாக மையப்படுத்தி தான் உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸ்லுமே கேட்குறாங்க. நீங்கள் சமீபத்திய தேர்வுகளில் நடந்த பிப்ரவரி ஜனவரியில் எடுத்து பாருங்கள். 1 தினம் அல்லது 2 தினம் கட்டாயமாக இருக்குது. நம்ம 1 தினம் விடாமல் எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம். ஸோ பொறுமையாக எழுதி வச்சு படிங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சர்வதேச குழந்தை பருவ புற்றுநோய் தினம். சர்வதேச குழந்தை பருவ புற்றுநோய் தினம் பிப்ரவரி 15 அனுசரிக்கப்படுகிறது. ஓகேங்களா. இது என்ன அப்படின்னா சைல்டுஹுட் கேன்சர் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் சைல்டுஹுட் கேன்சர் அவேர்னஸ் டேன்னு சொல்லுவோம். ஸோ ஓகே. சர்வதேச குழந்தைகள் இருக்கலாம் இல்லையா, இந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் அவர்களுக்கு இந்த புற்றுநோய்க்கான சிறந்த சிகிச்சை அளிக்கிறதுக்காகவும் மற்றும் அவர்களை சரியான முறையில் கவனிப்பு கிடைக்கிறதா அப்படின்ற உறுதி செய்கிறது குறித்து தான் இந்த தினத்தில் வந்து சொல்லப்படுகிறது. ஓகேங்களா. கருப்பொருள் என்ன அப்படின்னா ஊக்கமளிக்கும் செயல் என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ உலக எறும்புண்ணி தினம் என்பது பிப்ரவரி 15 தான். உலக எறும்புண்ணி தினம் அப்படின்றது பிப்ரவரி 15 அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். 3வது சனிக்கிழமை வந்து இந்த தினம் என்பது அனுசரிக்கப்படும். ஓகேங்களா. சரி, ஓகே. உலக நீர் யானை தினம் என்பது பிப்ரவரி 15. ஓகேங்களா. உலக நீர் யானை தினம் பிப்ரவரி 15. வேர்ல்டு ஹிப்போ டே அப்படின்னு சொல்லுவோம். நீர் யானைகளை பற்றி வந்து
அறிந்து கொள்வதற்கும் அவற்றினுடைய பாதுகாப்புக்காக நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த நாள் வந்து உதவுகிறது. ஓகேங்களா. ஹிப்போ அப்படின்னா ஆக்சுவலாக வந்து குதிரைன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து யானை, நீர் யானையை குறிக்குது. அடுத்தது உலக திமிங்கில தினம் என்பது பிப்ரவரி 15. உலக திமிங்கில தினம் என்பது பிப்ரவரி 15. 3வது ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் இந்த தினங்களும் வந்து செய்யப்படுகிறது. அடுத்து கடைசியாக உலகளாவிய சுற்றுலா மீள்தன்மை தினம் என்பது பிப்ரவரி 17. உலகளாவிய சுற்றுலா மீள்தன்மை தினம் என்பது பிப்ரவரி 17. 2027 பார்த்தீங்க அப்படின்னா இந்த திமிங்கில தினம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி. ஓகேங்களா. 16ஆம் தேதி மாற்றிக்கிங்க. திமிங்கில தினம் என்பது 16, 15 இல்லை 16. ஓகேங்களா. சரி, ஓகே. சுற்றுலா மீள்தன்மை தினம் என்பது 17. டிஜிட்டல் மாற்றம் மூலம் சுற்றுலா பின்னடைவை உருவாக்குதல் என்பது கருப்பொருளாக நம்மளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொற்று நோய்கள் ப்ளஸ் வந்துட்டு பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றங்கள் போன்ற தகவல்கள் இருக்குல்ல, இதெல்லாம் தாங்கக்கூடிய திறன் கொண்ட பயண மற்றும் சுற்றுலாத்துறையை வந்து உருவாக்கணும். அதாவது வந்து ஒவ்வொரு நாடுகளில் இருந்தும் பல்வேறு மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அவங்க எந்த நிலையில் வருவாங்க, அவர்களுடைய இது எப்படி இருக்கும், அப்படி மெடிக்கல் இஷ்யூஸ் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து தாங்கக்கூடிய திறன் கொண்ட ஒரு பயண மற்றும் சுற்றுலாத்துறையை வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தினம் என்பது கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ இதோட வந்து இந்த 3 நாள்கள் என்பது கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ நம்ம நாளைய வகுப்பில் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்துட்டு ஒரு 22 வரைக்கும் பார்க்கலாம். 18லேருந்து 22 வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், பிப்ரவரி நாளைய வகுப்பில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்து வீடியோக்களை சந்திக்கலாம். தேங்க்யூ.